இது சிஎம் செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையை சானிடைஸ் பண்ணோம். ரோட்லேயே ஒன்றும் நிற்கக்கூடாதுன்னா யாராவது நீங்கள் நின்று தூக்கி அடிச்சிருவாங்க. சிஎம்மோட வாகனம் ஒரு 20 வாகனங்கள் புடைசூழ தான் போகுது. இருந்தாலும் ரோட்டில் அந்த காவலர்களை வரிசையாக 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு காரணம் தட் இஸ் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். இருட்டில் ராத்திரி நேரத்தில் நீங்கள் போய் சிஎம்மை நடக்க வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 2 அடுக்கு இருக்கணும், 10 அடி இடைவெளி இருக்கணும். முதல்வர் வந்து போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுக்கணுன்ட்டு உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அந்த ஷூட்டிங் யார் எடுக்கிறாங்களோ உங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட்டே கூட்டின்னு வந்து வச்சு எடுக்கணும். இதுதான் முறை. நீங்கள் நேற்று அந்த வீடியோ ஃபுட்டேஜில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா போய் இவர்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கணும்னு போகிறாரு. எல்லாரும் அவர் தொடராங்க. கவனிச்சிங்களா? இவர் தட்டி விடுவார் பார்த்தீங்களா? விலகுவார் பார்த்தீங்களா? கை கொடுக்கறதுக்கு அஞ்சிட்டு இவர் விலகுவார். உள்ளேருந்து ஒருத்தர் செருப்பு தூக்கி வீசினா என்னப்பா பண்ணுவேன்? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைவு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வருகை தந்த போது ஒரு பிளக்கார்டு பதாக இருக்குல்ல, பதாக ஒருத்தன் தூக்கி வீசிட்டான் வண்டியில் தான். அவனை பிடிச்சிட்டு வந்து விசாரித்தோடனே பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்ட நபர். 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு தரலவீங்க, அதனால நான் வீசினேன்னு சொல்லி அமித்ஷா சென்னை வரும்போதெல்லாம் அவனை பிடிச்சிட்டு உட்கார சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இன்னும் அதான் செக்யூரிட்டி. இவர் ஒரு முதலமைச்சர்ப்பா.